Dear parents, dear students, நான் இன்று எமது மாணவர்களின் வகைகள் சம்பந்தமாகவும் எந்த வகையான மாணவர்கள் சாதிக்கின்றார்கள், நாம் ஒரு சாதிக்கின்ற மாணவனாக மாற வேண்டும் என்றால் எந்த வகையான மாணவனாக நாம் மாற வேண்டும், நாம் எந்த வகையான மாணவர் வகுதிக்குள் வர வேண்டும் என்ற விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் எமது மாணவர்கள் நிறையவே திறமைசாலிகள். சில மாணவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இயற்கையாகவே திறமையானவர்களாக இருப்பார்கள். அதாவது கிஃப்ட், ஒரு இறைவனின் கிஃப்ட் அவர்களுக்கு, ஒரு ஸ்கில், ஒரு திறமை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு கிஃப்டை இறைவன் வழங்கி இருப்பார். இவ்வாறெல்லாம் மாணவர்கள் இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் நாம் மாணவர்களை பிரதானமான 4 வகைகளாக பிரித்து நோக்கலாம். அதில் பிரதான வகையினர் இயற்கையாகவே திறமையை கொண்ட ஒரு மாணவனும், அந்த திறமையை அதிகரிப்பதற்காக, அந்த திறமையை வைத்து சாதிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு மாணவன். அதாவது இயற்கையாகவே அவன் மெய்த்திறன் கூடிய ஒரு மாணவனாக, இயற்கையின் கிஃப்ட் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கும், ஒரு சிறந்த மாணவனாக இருப்பான். அந்த சிறந்த தன்மையை அதிகரிப்பதற்காக இந்த முயற்சிகள், பயிற்சிகள், அதற்குரிய டெடிகேஷன், அதற்குரிய அந்த அர்ப்பணம் போன்றவற்றை அவன் தொடர்ந்தும் தனக்குள் வளர்த்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இது இவன் ஒரு சிறந்த ஒரு மாணவனாக இருப்பான், சிறந்த முறையில் சாதிக்கக்கூடியவனாக இருப்பான் இவ்வகை மாணவன். அதாவது இயற்கையாகவே திறமையை கொண்ட ஒரு மாணவன், அந்த திறமையை வளர்ப்பதற்குரிய ஸ்கில்ஸையும் தனக்குள் அடிக்கடி வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மாணவன். இவன் ஒரு சிறந்த மாணவன், முதலாவது வகை. இரண்டாவது வகை, இயற்கையாகவே திறமையாக இருப்பான், திறமையை இறைவன் அவனுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்திருப்பான். ஆனால் அந்த திறமையை அவன் வளர்த்து கொள்ள மாட்டான், அந்த திறமையை அவன் அதிகரித்துக் கொள்ள மாட்டான். அதற்குரிய திறமையை வளர்ப்பதற்குரிய பயிற்சி, முயற்சி, டெடிகேஷனை அவன் வைத்திருக்க மாட்டான். ஆனால் திறமைசாலி, பயிற்சிகளுக்கு திறமையாக விடையளிப்பான், திறமையான ஒரு கட்டித்தனமான மாணவனாக இருப்பான். இவன் இரண்டாவது வகை. மூன்றாவது வகை, இயற்கையாக அவன் கட்டித்தனமாக இருக்க மாட்டான், ஆனால் பயிற்சி, முயற்சி, டெடிகேஷன் என்ற அடிப்படையில் அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். இவன் ஒரு வகையான ஒரு சிறந்த மாணவனாக தான் இவன் இருப்பான். சில நேரம் அந்த முதலாவது கிஃப்டான, இயற்கையாக திறமையான ஒரு மாணவனும், திறமையை கொண்ட முயற்சியாக அதை வளர்த்து கொள்ளக்கூடிய முதலாம் வகை மாணவனை இந்த மூன்றாம் வகை மாணவன் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அர்ப்பணம் கூட, முயற்சி கூட, பயிற்சி கூட, இந்த அடிப்படையில் திறமை இல்லாத ஒரு தன்மை இருந்தாலும் அவன் தன்னை வளர்த்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இந்த மூன்றாம் வகை மாணவன். அதாவது தனக்குள் இயற்கையாக இறைவன் ஒரு கிஃப்டை கொடுக்கவில்லை, இருந்தாலும் தனது முயற்சி, தனது பயிற்சி, தனது டெடிகேஷன், தனது அர்ப்பணம் போன்றவற்றை பயன்படுத்தி மேலே வரக்கூடிய ஒரு மாணவன். இது மூன்றாம் வகை மாணவன். நான்காம் வகை மாணவன் எவ்வாறு இருக்கின்றார் என்றால், அவரிடம் இயற்கையாகவும் எந்த விதமான திறமைகளையும் இறைவன் அவருக்கு கொடுக்காமல் இருக்கலாம். அதே போல அவர் முயற்சி செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இல்லாமல் இருக்கு. நான்காம் வகை மாணவர். இவருக்கு இயற்கையாகவும் சில நல்ல ஸ்கில்ஸ் இருக்காது, இவர் தன்னை வளர்த்துக் கொள்வதற்குரிய முயற்சிகளை இவர் எடுக்க மாட்டார். இவ்வாறான ஒரு மாணவனும் காணப்படுகின்றார். ஆனால் இந்த 4 வகை மாணவர்களில் முதலாமவர் இயற்கையாக இறைவன் அவருக்கு கிஃப்டாக சில ஸ்கில்ஸை கொடுத்திருப்பார், மெய்த்திறன் கூடிய மாணவர். தனக்கும் அதை வளர்த்துக் கொள்வதற்கும் முயற்சி செய்து கொண்டிருப்பார். முதலாம் வகை மாணவர் இயற்கையாக சில திறமைகளை இறைவன் கொடுத்திருந்தாலும் அவற்றை முயற்சி செய்யாதிருப்பார். அது ஒரு வகை மாணவன், இரண்டாம் வகை மாணவன். மூன்றாம் வகை மாணவன் இயற்கையாக இறைவன் திறமையை கொடுக்கவும் இல்லை, ஆனால் தான் முயற்சி செய்து முன்னே வரக்கூடிய ஒரு மாணவன், மூன்றாம் வகை மாணவன். நான்காம் வகை மாணவன் இயற்கையாக இறைவன் திறமையை கொடுக்கவும் இல்லை, தான் ஒரு முயற்சியை மேற்கொண்டு தனக்குள்ள மெய்த்திறனை அதிகரிப்பதற்கு முயற்சியும் செய்யாத ஒரு வகை மாணவன். இந்த 4 வகை மாணவர்களிலும் இந்த முதலாம் வகை மாணவனும் இந்த மூன்றாம் வகை மாணவனும் தான் போட்டி போடுவார்கள். முதலாம் வகை மாணவன் தனக்குள் திறமை இருக்கும், அந்த திறமையை வளர்த்துக் கொள்வதற்குரிய பயிற்சி, முயற்சி, டெடிகேஷன் இருக்கும். இவன் முதலாம் வகை மாணவன். மூன்றாம் வகை மாணவன் தனக்குள் திறமை இருக்காது, அந்த திறமையை அடைவதற்குரிய பயிற்சி, முயற்சி, டெடிகேஷன், அர்ப்பண ரீதியான ஈடுபாடு போன்ற எல்லா விடயங்களையும் கொண்டிருப்பான். அவன் மூன்றாம் வகை மாணவன். இந்த முதலாம் வகை, இந்த மூன்றாம் வகை மாணவர்களுக்கு இடையில் தான் போட்டி நிலவும். சில நேரங்களில், அதிகமான நேரங்களில் இந்த இயற்கையாக திறமையை கொண்ட
மாணவர்களை கூட இந்த டெடிகேஷன் கூடிய மாணவர்கள் இந்த முயற்சி பயிற்சி கூடிய மாணவர்கள் வென்று விடுவதாகவும் சில நடைமுறைகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முயற்சியும் பயிற்சியும் எம்மை எங்கோ கொண்டு சென்று நிறுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. எனவே மாணவர்களே, நீங்கள் முயற்சி, பயிற்சி, டெடிகேஷன், அர்ப்பணம் போன்றவற்றை ஒருபோதுமே கைவிடக்கூடாது. எப்படி இருந்தாலும் இவற்றில் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும். அந்த ஈடுபாட்டின் ஊடாக எமது திறமையை அதிகரிப்பதனால் நாங்கள் சிறந்த நிலையை அடைவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மாணவர்களே. எனவே நீங்கள் அதிகமாக முயற்சி பயிற்சி செய்த ஒரு பிரிவினராக மாறி இந்த சமுதாயத்திலே முன்னே வரக்கூடிய நட்பெருகைகளால் வருவதற்குரிய நிலைமைகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.